நமது புராணம். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் பூஜகர் வேத கங்கா கணேச குருக்கள் பணிவான வணக்கங்கள். இப்போது ஆவணி மாதம் பிறக்கிறது. 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை, நவமி திதி, கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை முடிந்து ரோகிணி நட்சத்திரத்தில் பகல் 12:04 சூரிய பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு செல்கிறார். இது ஆவணி மாத பிறப்பு. இந்த ஆவணி மாதத்தில் கிரகங்கள்லாம் எந்தெந்த கிரகங்கள்லாம் மாதத்துக்கு மாறுதுன்னு பார்த்தோம்னா, இதுவரையிலையும் குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கார். அவர் மிதுன ராசியிலே இருக்கார். அடுத்து சுக்கிர பகவான் மிதுனத்தில் இருக்கார். அவர் 21/8/2025 21ஆம் தேதி அன்னைக்கு கடகத்துக்கு போயிடுறாரு. அடுத்தது புதன் கடகத்தில் இருக்கார். அவர் 25/8 அன்னைக்கு சிம்மத்துக்கு போயிடுவார். சிம்மத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் 11/9/2025 அன்னைக்கு கன்னி ராசிக்கு போயிடுறாரு. அடுத்தது 15/9/2025 அது சுக்கிரன் திருப்பி சிம்மத்துக்கு போயிடுறாரு. மிதுனத்தில் இருக்காரு. கடகத்துக்கு 21/8 அன்னைக்கு கடகத்துக்கு போகிறாரு. அப்புறம் 15/9 அன்னைக்கு அதுலேருந்து திருப்பி சிம்மத்துக்கு போயிடுறாரு. இதுதான் அந்த மாதத்தில் உள்ள கிரக பயிற்சி. இந்த கிரக பயிற்சி வச்சு இந்த மாதத்துக்கு உள்ள ராசிக்கு உள்ள பலன்லாம் பார்ப்போம். இப்போ இந்த மாதத்தில் மற்றபடி விசேஷங்கள் அப்படின்னா, இந்த மாதம் விநாயகர் சதுர்த்தி வருது. 27/8/2025 ஆவணி மாதம் 11 அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. ஆவணி மாதம் எப்போதும் முதல் விநாயகர் சதுர்த்தி ரொம்ப விசேஷமானது. அதுக்கப்புறம் இந்த மாதத்தில் என்னென்னா, செப்டம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு ஓணம் பண்டிகை வருது. அடுத்தது ஆவணி 1 இந்த விஷ்ணுபதி புண்ணிய ஆழம்னு ரொம்ப விசேஷம். இது நிறைய பேருக்கு தெரியல, நான் தெரிஞ்சுன்னு நிறைய பேர் இருக்காங்க. இது 4 மாதத்துக்கு ஒரு தடவை வரும். வைகாசி 1ஆம் தேதி, அடுத்தது ஆவணி 1ஆம் தேதி தான் அன்றைக்கி விஷ்ணுபதி புண்ணிய காலம். அதை பற்றி நான் முன்னாடி ஒரு பதிவில் போட்டிருக்கேன். விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு பார்த்தீங்கன்னா அந்த பதிவில் அதை பற்றி சிறப்பெல்லாம் போட்டிருப்பேன். அது விஷ்ணுபதி கல்யாணம் 17/8/2025 ஆவணி 1ஆம் தேதி இன்னைக்கு. 27/8/2025 விநாயகர் சதுர்த்தி. 5/9/2025 ஓணம் பண்டிகை. அதுக்கப்புறம் இந்த சந்திர கிரகணம் வருது. 7/9/2025 அன்றைக்கி சந்திர கிரகணம் வருது. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி. அன்றைக்கி பௌர்ணமி. அதில் இரவு 37க்கு கிரகணம் ஆரம்பம். முடியறது 7/8 ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஆரம்பிக்கிறது. 8/8 திங்கட்கிழமை. அது ராத்திரி நடுராத்திரி 1:26க்கு முடிகிறது. அதாவது இரவு 9:57க்கு ஆரம்பித்து 1:26க்கு முடியுது. அதாவது 3 மணி நேரம் 29 நிமிஷம் இந்த கிரகணம். இது நம்ம நாட்டுக்கு தெரியும், நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் தெரியுங்கிறதுனால இது கிரகணம் நம்ம அனுஷ்டிக்கிறோம். அதனால் அன்றைக்கி பகல் போஜனம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பெரும்பாலும் சாப்பிடக்கூடாது முடிக்கிறது. இதுதான் ஒரு கிரகணம்னாக்கா அதுலேருந்து ஒரு 8 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி சாப்பிட்டா அது நமக்கு சரியாக இதாக அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடியே எல்லாம் இது பண்ணிக்கணும். அப்புறம் கிரகணம் இரவிலே முடிஞ்சிடுது. அதனால் காலையில் எழுந்தவனே ஸ்நானம் பண்ணி எல்லாம் இது பண்ணிக்கலாம். அதான் இந்த மாதத்துக்கு உள்ளதான் மட்டும். இந்த மாதத்துக்கு உள்ள இந்த கிரக பயிற்சியை வச்சு இந்த மாதத்துக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கணும் ஒரு பலன் பதிவு வர்றேன். அவங்கவுங்க ராசிக்கு அவங்கவுங்க தொட்டு அந்த பலனை பார்த்துக்கலாம்.